இங்க கங்காவும் டைரக்டா இங்கே குமரன்ட்ட போயிட்டு எதுக்காக என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிங்க, நான் என்ன அதை சொன்னா ஏதாவது பண்ணிட்டு போறேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா குமரனும் இருந்துகிட்டு, இல்ல கங்கா, கண்டிப்பா நான் இந்த விஷயத்த உனக்கு வந்து சர்ப்ரைஸா வெளியில கொண்டு வந்தேன் அப்படின்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு கிஃப்டா இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் கங்காவுமே வேற எதை பத்தியுமே யோசிக்காம இந்த பக்கம் குமரனை கட்டி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம, நான் இது வரைக்கும் பார்த்ததுல நீங்க தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குமரனுக்காக நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஜயும் காவேரியும் அவங்களும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி இந்த பக்கம் விஜய பாக்குறாங்க. விஜயும் காவேரியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, எங்க விஜயோட மனசுக்கு மட்டும் தான் தெரியும், அங்க வைக்கல் கிட்ட சைன் வாங்கினது டைவர்ஸ் சைன் கிடையாது, இது வந்து வேற விதமான அந்த ஷேருக்கு உண்டான சைன் அப்படிங்கிறது. ஆனா இன்னும் காவேரியோட மனசுல விஜய் மேல முழுசா நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. சொல்ல போனா விஜய் வந்து நம்ம கிட்ட டைவர்ஸ்க்காக தான் அந்த சைன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எப்பவும் போல இங்க விஜய் காவேரியை கூட்டிட்டு டைரக்டா ஆபீஸ் போறாங்க. ஆபீஸ் போயிட்டு இந்த பக்கம் காவேரி கிட்ட எல்லாருமே வந்து நிறைய டவுட்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே, இங்க பாருங்க, இன்னும் ஒரு 2 வாரம் தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும், சொல்ல போனா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாற போகுது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இந்த ஆபீஸ்ல இருக்கவங்க கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே காவேரிக்கு இன்னுமே புரிய ஆரம்பிக்குது. அப்பனா இன்னும் 2 வாரத்துல நம்ம கண்டிப்பா இங்க விஜயோட லைஃப் ஓட்டு நம்ம போக போறோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுமே யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரஃபா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல விஜயுமே இந்த பக்கம் காவேரியை மறுபடியும் அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில காவேரி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரம் காவேரியுமே இந்த பக்கம் விஜய் கிட்ட சரியாவே பேச்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப விஜயுமே, ஏன் காவேரி, இதான் அக்ரிமெண்ட்ல இருக்குல்ல, இன்னும் டைம் இருக்குல்ல, அப்புறம் என்னாச்சு, ஏன் என்கிட்ட பேசுறதுல எனக்கு உனக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா காவேரியுமே, அதான் ஆல்ரெடி நம்ம டைவர்ஸ் ஆக போதுன்னு முடிவாயிடுச்சு, அப்புறம் நான் எதுக்காக உங்ககிட்ட இந்த மாதிரி பேசணும், நீங்க அமைதியா வாங்க, தயவு செஞ்சு நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்க காவேரி ரொம்ப டென்ஷன் ஆகிறத பார்த்தோன்னே எங்க ராகினிக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. இவளை நம்ம எப்படிலாம் ட்ரிகல் பண்ணலாமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் போல இருக்கு. இவ இப்பவே டென்ஷனா இருக்கா, இந்த டைம்ல மட்டும் அவளை டார்ச்சர் பண்ணோம்னா அவளே தலை தெறிக்க ஓடி போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் எப்பவும் போல காவேரி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயுமே, எதுக்காக ராகினி அடிக்கடி காவேரி கிட்ட போய் பேசுறா, அப்படி என்னதான் பேசுறா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுமே கண்டும் காணாம போயிட்டு இவங்க 2 பேரும் பேசுற விஷயத்த கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ராகினியுமே ஒரு பக்கம் இங்க காவேரி கிட்ட போயிட்டு, என்ன காவேரி, இந்த மாதிரி வக்கீல் சைன் வாங்கினதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா, கவலைப்படாத கவலைப்படாத, இன்னும் 2 வாரம் இருக்குல்ல, 2 வாரம் நீ விஜய் கூட எவ்வளவு ஆசை இருக்கோ அந்த ஆசைக்கு நீ வாழ்ந்துக்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும், நீ விஜயோட வாழ்க்கையை விட்டு போயிடுவ, இனிமேல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு காவேரியுமே, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு என்ன நீ வெறுப்பேத்திட்டு இருக்காத, எது நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், அதனால என்ன வெறுப்பேத்தி இதுல நீ குளிர் காயணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியுமே இங்க ராகினியை திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க விஜயுமே புரிய ஆரம்பிக்குது. சொல்ல போனா இங்க ராகினி தான் இங்க காவேரியை ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, சம்பந்தம் இல்லாம இதை பேசி பேசி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்க விஜயோட மனசுக்குள்ள ஒரு சின்ன கவலை வர ஆரம்பிக்குது. என்ன இது, இந்த மாதிரி ராகினி என்கிட்டனா இந்த மாதிரி காவேரியை பத்தி வந்து தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா, ஆனா அது எதையுமே என்ன கண்டுக்காம ஒழுங்கா வேலையை பாரு, எனக்கு என் காவேரியை பத்தி தெரியும்னு சொல்லி நான் காவேரி மேல நம்பிக்கை தானே இருக்கேன், ஆனா ஏன் காவேரி அந்த நம்பிக்கை என் மேல வைக்காம இருக்கா, ஏன் வந்து என்ன நினைச்சு சந்தேகப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இந்த மாதிரி தன்னை தப்பா நினைக்கிறத பத்தி அவருமே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க தாத்தாவுமே விஜய் யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சுப்பா, எதுக்காக யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல தாத்தா, நான் ஒரு முக்கியமான விஷயத்த முடிவு பண்ணிருக்கேன்ல, நம்ம இந்த மாதிரி வந்து என்னோட பாதி ஷேரை வந்து காவேரி பேருக்கு எழுதியிருக்கேன், அது சர்ப்ரைஸா இன்னும் 2 வாரம் கழிச்சு நம்ம ஆபீஸ்ல வச்சு இன்ஃபார்ம் பண்ணலான் இருக்கேன், அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் சைன் வாங்கினப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட தாத்தாவுமே, நீ சொல்றதெல்லாம் ஓகேப்பா, அதெல்லாமே சரியான விஷயம் தான், ஆனா காவேரியை டென்ஷன் பண்ணாத, காவேரிக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சுத்தி சுத்தி, நீ அவகிட்ட போய் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தனா டைம் ஆக அவ ரொம்பவே வெறுப்பாயிருவாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா விஜயுமே, இல்ல தாத்தா, இது அவளுக்கு நான் கண்டிப்பா சர்ப்ரைஸா கொடுக்க போறேன், அவ என்ன நம்பினாலும் சரி நம்பட்டினாலும் சரி அவளுக்கு கொடுக்க வேண்டியது நான் தெளிவா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயுமே பேசி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருமே எப்பவும் போல வெண்ணிலாவை பார்க்க வராரு. அங்க வந்த உடனே தான் தெரியுது, சொல்ல போனா வெண்ணிலா பக்கத்துல காவேரி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப காவேரியை பார்த்துட்டு அவங்களோட நல்ல மனசையும் பார்த்து இவருமே ரொம்பவே பிரமிச்சு போறாரு. இந்த மாதிரி என் மேல நம்பிக்கையே இல்ல, சொல்லப்போனா நான் விட்டுட்டு போயிருவேன் நினைச்சு கூட இனிமே வெண்ணிலாக்காக போய் உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரியோட இன்னசென்ட் நினைச்சு அவருமே கொஞ்சம் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து மறுபடியும் கொஞ்சம் காவேரியை கிட்ட விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா வெண்ணிலாட்ட போயிட்டு, காவேரி, நாளைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, அந்த ஒர்க் எல்லாம் நீ பாத்துக்க, நாளைக்கு நான் கொஞ்சம் வெண்ணிலாவை எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட காவேரியுமே, ஏன் ஆபீஸ்ல இருக்க வேலையை நாம தான் பாக்கணுமா, ஏன் நீங்க மட்டும் தான் வந்து ஊர் சுத்த போவீங்களா, அப்படிலாம் முடியாது, நீங்க போய் ஆபீஸ்ல இருக்க வேலையை பாருங்க, வெண்ணிலாவை எங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லுங்க, நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்களும் இந்த பக்கம் விஜய்க்கு ஏட்டிக்கு ஊட்டியா பேசிட்டு இருக்காங்க. விஜய்க்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் முடியாது, உனக்கெல்லாம் அந்த இடம்லாம் தெரியாது, நாங்கெல்லாம் தனியா போன இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பக்கம் காவேரியை வெறுப்பேற்ற மாதிரி அவருமே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு விளையாட்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா காவேரிக்கு தான் இது ரொம்பவே சீரியஸா பட்டுக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா அது அவருக்கு விளையாட்டான விஷயமா இருந்தாலும் இது காவேரியோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்றதுனால அவங்களுமே ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரே வார்த்தையை நீங்க என்னவோ பண்ணுங்க, நான் போய் ஆபீஸ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தோட இந்த பக்கம் விஜய் கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப போயிட்டு இருக்க காவேரியை விஜயுமே சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. சொல்லப்போனா இன்னைக்கு ரொம்பவே இன்னசென்ட் அப்படிங்கறத தன்னோட மனசுக்குள்ள நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு.